வணக்கம். இப்பதிவில் உடல் தாதுக்கள் பற்றி காண்போம். சீவ அணுக்கள் அல்லது விலங்குகளை அருவுரு விளக்கத்தில் சதாசிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 96 தத்துவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த கண்ணறைகள்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த தத்துவங்கள் தான் உறுப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாத பித்தம் கபம் இந்த தத்துவங்கள்லாம் நரம்பு மண்டலங்களாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணறை அணுக்கள் பல உறுப்புகளை தாமே ஆக்கி கொண்டு மனித உருவத்தை முடிக்குது. கண்ணறை அணுக்கள் பல உறுப்புகளை கண்ணறை அணுக்களை ஆக்கி கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகை கண்ணறை அணுக்களை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தாது அப்படின்னு, உடல் தாது அப்படின்னு சித்தர்கள் கூறியிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சு முடிக்கிறது கண்ணறைகளில் இருக்கக்கூடிய விலசக நடுவானத்தில் இருக்கும் பரவிந்தும் பரநாதமும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவிந்துனா சிவம், பரநாதம் அப்படின்னா சக்தி. தோல் ஒரு பரந்த தளம். இதில் ஒன்றன் மேல் ஒன்று போல் வரிசையாக கண்ணறை அணுக்கள் குவிக்க பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடித்தளத்தில் உருண்டை வடிவமாக இருக்கும். மேலே தகடு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஈரம் நீங்கிய துகள்களாக நம்ம சர்மம்னா தோல், இந்த தோல் மீது நீக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல தான் உறுப்புகளை தக்க நிலையில் இருத்தி காப்பது கண்ணறை அணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உறுப்புகளை ஒரு தக்க நிலையில் இருத்தி காப்பது எதுனா கண்ணறை அணுக்கள். இவ்வகை அணுக்களை தான் என்ன சொல்கிறோன்னா இணைப்பு திசு அப்படின்னு சொல்கிறோம். உயிர் தாதுக்கள் வேறு, உடல் தாதுக்கள் வேறு. உயிர் தாதுக்கள் 3 வகைப்படும். அது வாதம், பித்தம், கபம். உடல் தாதுக்கள் அப்படிங்கிறது 7 வகைப்படும். சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மூளை, சுக்கிலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதில் முதல்ல ரசம் பற்றி பார்க்கலாம். ரசம்ங்கிறது 7 உடற்கட்டுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை ரதம், சாறு, சாரம் அப்படின்னு பல பெயரால் வழங்கி வருதுன்னு சொல்கிறாங்க. ஓரறிவு முதல் 6 அறிவு உயிரினங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே அவங்களுடைய உயிரை செயல்படுத்தும் பொருட்டு அவைகளுக்கு ஏற்ற மாதிரி உணவு உட்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உண்ட உணவு ஒரு விதமான நீர்மையமாக மாற்றப்படுது. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அன்னரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைக்குடலில் ரசாயனிகளாலும் மாசைனிகளாலும் உறிஞ்சப்பட்ட அன்னரசம் குருதியில் கலக்குது. ரசாயனி அப்படின்னா இந்த என்சைம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. மாசைனி அப்படின்னா வில்லைஸ். இது மூலமாக தான் அன்னரசம் குருதியில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குருதியில் கலந்த அன்னரசம் திசுக்களை போடனம் செய்விக்கிறது. போடனம் அங்கங்கே கொண்டு போய் சேர்க்குது. இந்த மாதிரி அன்னரசம் குருதியில் கலந்ததுக்கப்புறம் உடல் ரசமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடல் ரசம் 3 வகையாக சொல்லியிருக்காங்க. கருவில ரசம் அல்லது அனாதி விலரசம், விலரசம், திசுரசம் அப்படின்னு 3 வகையாக சொல்லியிருக்காங்க. கருவின் மூலமாக விலங்களில் பொருத்தி இருக்கிற ரசம் கருவில ரசம் அல்லது அனாதிவில ரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலில் விலங்கள் தோறும் இருக்கக்கூடிய ரசத்தை விலரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. விலம்னா செல். கண்ணறைகள் அணுக்களாகிய இணைப்பு திசுக்களுக்கு இடையில தேங்கி ஊர்ந்து செல்கின்ற திசுரசம் தான் அதாவது அந்த செல்லுக்குள்ளே ஊர்ந்து செல்கின்றதை தான் திசுரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உடல் ரசம் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போ குருதியில் கலந்த அன்னரசம் திசுக்களுக்கு சேர்ப்பித்து அந்த தசிரங்கள்லேருந்து திசுக்களுக்கு போட நிற்குது அப்படின்னு பார்த்தோமா, இந்த கசிவு தான் வசா நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே சொன்ன 4மே உடல் ரசத்தை தான் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வபாநீர். வபாநீர் அப்படின்னா லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிட்ஸ். திசு ரசத்திலிருந்து உறிஞ்சப்பட்டு முதன்மையாக சிறப்புற்று விளங்குவது அப்படின்னு பார்த்தோன்னா வபாநீர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வபாநீர் மாசைனிகளின் மூலமாக தான் சுழற்சி அடையுது. இந்த திரவத்தை உடல் ரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்த இடைவெளி தொகுதிகளில் தொகுதியாக தேங்கி காணப்படும். இந்த இடைவெளிகளில் வியூபா விலங்களால் சூழப்பட்டிருக்கு. வியூபா விலங்கல் அப்படின்னா நம்ம எபித்தீலியல் செல்ஸை சொல்லலாம். இங்கிருந்து மாசாயினிகள் தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றோடு ஒன்று பின்னி பெரிய மாசைனி சூழல்கள் மாதிரி இருக்கும். இந்த மாசைனி வழிகளில் வபா கழலைகளை அடைந்து வெண் விலங்களோடு உற்பத்தி ஆகின்றன. வபா கழலைகள்னால் லிம்ஃப்னோடு அடைஞ்சு வெண் விலங்களோடு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கழலைகளில் திடப்பொருள்களையும் வந்தைகளையும் நிறுத்தி அழிக்கப்படுகின்றன. இப்போ இந்த கழலைகள், இப்போ இந்த லிம்ஃப் நோட்ஸில் திடப்பொருள்கள்லாம்
இப்போ அந்நிய பொருட்கள், வந்தைகள்னால் அந்நிய பொருட்கள், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் அங்கேயே நிறுத்தி அழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வபா நீரை வந்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட குருதி வசா நீர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வபா நீர்னா என்ன சொன்னோம்? லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸ். அதே குருதி வசா நீர்னா பிளாஸ்மா. இப்போ உப்புக்கள், காலக பொருள்கள், கல்லா பொருள்கள் இது எல்லாமே வந்து குருதி வசா நீரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் இதில் வந்து ஒரு பண்டமாற்று முறை ஏற்படும் காலத்துலேயுமே வந்து வபா நீரில் கலந்துள்ள பொருட்களுக்கும் குருதி வசா நீரில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் வித்தியாசம் வந்து காணப்பட்டிருக்கு. அப்படி என்ன வித்தியாசம்னா, வபா நீரில் வந்து காலக பொருட்கள் வந்து கம்மியாக இருக்கும். காலக பொருட்கள்னால் புரோட்டீன், கல்லா பொருட்கள் அப்படின்னா புரதம் அல்லாத பொருட்கள். இப்போ வபா நீர் வந்து திசு விலங்குகளுக்கு இருக்கிறதுனால மெதுவாக ஊர்ந்து பாய்வதாலும் இந்த வித வித்தியாசம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.